இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் நாட்டுக்கோழி கறி குழம்பு. கோழி எங்களது. அதுக்கு மசாலாவுக்கு அம்மா மிளகாய் வறுக்கிறாங்கோ. அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி கறி குழம்பு. மிளகா வறுத்தாச்சு எடுத்துட்டாங்க. அதே பாண்டல் வச்சுட்டாங்க. வெங்காயம், தக்காளி வணக்கத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடுச்சு அம்மா. அம்மா இஞ்சி கட் பண்ணி போடுது அதுலேயே வணங்குறதுலையே. பூண்டு கொஞ்சமாக சோம்பு வாசனைக்கு. அம்மா வணங்கிடுச்சா? எடுத்து ஆற வச்சு ஆட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே பாண்டில் வச்சுட்டு நம்ம கறி வணக்கலாம். பட்டை லவங்கம் போட்டு பிறகு எண்ணெய் சேர்த்துது அம்மா. இது நம்ம வறுத்த மிளகாய் இந்த மாதிரி தூள் பண்ணிட்டு கூட மசாலா சேர்த்து ஆட்டிக்கலாம். புதினா நம்ம வீட்டிலையே நாட்டுக்கோழி கட் பண்ணதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். அம்மா பதட்டமாக செய்கிறாங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்பணும், அதனால் பதட்டமாக செய்யுது. மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிறாங்க, கல் உப்பு. வணக்கின வெங்காயம் தக்காளி கூட தனியாத்தூள் 1 ஸ்பூனு. நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். மாஸ்டர் இடையிலே மாறிட்டாங்க கிளறதுக்கு. கூட்டணி மாமியார் மருகன் கூட்டணி குழம்பு. பாருங்க, கறி நல்லா வணங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. கறி நல்லா வணங்கிருச்சு நம்மளுக்கு. இந்த டைமில் மசாலா சேர்த்திக்கலாம். அங்கே போடுமா கறியில் கரம் மசாலா 1 ஸ்பூன் வீட்டிலே அரைச்சது. நம்ம மசாலா சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வணக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வணக்கி வறுத்து அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்திட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க. நல்லா இது வேவணும், கொதிக்கணும் ரெண்டுமே. அதனால் ஒரு 20 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாத நல்லா அடுப்பெறி விடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. அந்த எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வருதுங்க பாரு. ஆனாலும் இன்னும் கறி ஒரு 5 நிமிஷம் வேகணும். நம்மளுடைய நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு. ருசிச்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. சுட சுட ஹாய். அம்மா சமையல் இன்னைக்கு அம்மா சமைச்சு கொடுத்துருச்சு. ஓகேவா? இன்னைக்கு எங்கள் மம்மி சமையல் ஒரு பிடிக்க வேண்டியதுதான்.